சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் யுவர் விஜய் வனஜா. இன்றைக்கி ஒரு இன்ஸ்டன்ட் அண்ட் குயிக் ஒரு எக் ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்கு நம்ம ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். அது கூட ஒரு ஆஃப் ஆனியன் போல் நல்லா சாப் பண்ணி எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஆஃப் டொமேட்டோ, சின்ன டொமேட்டோ வந்தால் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சேர்த்து எக்கோடு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை பெருங்காயம். ஏன்னா நம்ம டயட்டில் இருக்கோன்னா மார்னிங் ஃபுட் வந்து இந்த மாதிரி எக் ஆம்லெட் எடுத்துக்கலாம். அதில் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே மிளகுத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். மிளகுத்தூள் பதில் நீங்கள் சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவைக்கேற்ப சால்ட்டு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். சீரியஸ்லி இது ஒரு நல்ல டயட் ஃபுட்டுன்னே சொல்லலாம். டயட்டுக்கு இது இந்த மாதிரி நீங்கள் மார்னிங் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். பசி எடுக்கிற டைமில் இந்த ஒரு ஆம்லேட் சாப்பிட்டாலே கொஞ்சம் பசி அடங்கும் நமக்கு. நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த மிளகுத்தூள் வந்து ஃபுல்லாக அந்த முட்டையில் கரையும். அதுக்கப்புறம் ஒரு தவா வந்து கேஸில் வச்சுட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா எக்கு, அதை வந்து தவாவில் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம போட்டிருக்க அந்த டொமேட்டோ ஆனியன்லாம் லைட்டாக சூடாகிற அளவுக்கு இருந்தால் இன்னுமே சாப்பிட நல்லாயிருக்கும். ஒரு 2.5 வயசு குழந்தைங்கலேருந்து நம்ம இந்த மாதிரி எக் ஆம்லேட் செஞ்சு கொடுங்க. எல்லா சத்தும் அதில் இருக்கிறதுனால குழந்தைங்க இதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு பிடிக்கும் கொஞ்சம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, டொமேட்டோ எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சு சாப்பிடவும் முடியும். ஒரு 2 மினிட்ஸ் தான் அதிகபட்சம் ஆகும். இப்போ மேலே நான் லைட்டாக கருவேப்பிலை தூவி விடுறேன். கொத்தமல்லி இருந்தாலும் நீங்கள் சேர்த்து தூவி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போ நம்ம லைட்டாக திருப்பி விட பார்ப்போம். இப்போ நாம் இந்த ஆம்லேட்டை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு ஒரு 2 செகண்ட் வெந்தாலே போதும். வெந்துடுச்சுன்னா நம்ம பிளேட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம விஜய் வனஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.